ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக வழக்கறிஞர்கள் சார்பில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவியின் அறிவுறுத்தலின் பேரில் அதிமுக மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பாக அதிமுக பொதுச் செயலாளரை அவதூறாக பேசிய அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து முழக்கங்களை எழுப்பினர். இதில் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் தலைமையில் வழக்கறிஞர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரை தரம் தாழ்த்தி பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணா சிலை பகுதிகளில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆற்காடு நகர கழக செயலாளர் ஜிம் சங்கர் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு அண்ணாமலையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை அவதூறாக பேசிய அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை நகர கழக செயலாளர் KP சந்தோஷம் தலைமையில் முத்துக்கடை பேருந்து நிலையம் முன்பு அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுக பொதுச் செயலாளரை அவதூறாக பேசிய அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரை அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து சென்னை குன்றத்தூர் அடுத்த பழந்தண்டலம் பகுதியில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் MLA பழனி, கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.